தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி பேசிட்டாங்க. அவங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கிட்டாங்க, இவங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போறாங்கன்னு என்னென்னமோ கதைகள் எல்லாம் அவங்க சொல்லி பண்றாங்க. அதை மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் முதலில் ஏற்படுது. ஏன்னா தேர்தல் அரசியலில் நம் நிலைப்பாடு என்பது நாம் 100% சிங்கிள் மெஜாரிட்டியா வருவோம். இந்த மாநாட்டிற்கு பிறகு நமக்கு கிடைத்த ஃபோக்கஸ் தொடர்ச்சியாக மக்கள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும், எங்களுக்காக போராடணும்னு மக்கள் நம்மள்ட்ட வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே அப்போ நம்ம இவரை ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறத தனிப்பெரும்பான்மையாக வருவோம். கூட்டணி ஆட்சியும் வந்தாலும் நாங்கள் கொடுப்பதை அவர்கள் வாங்கி கொள்ள தயாரா? எங்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி என்பது இருக்கும். கட்சிகளுக்கு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் வைக்கிற சொல்ற விஷயம் என்னன்னு நீங்கள் எங்களை நோக்கி வர தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிற மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. மது ஒழிப்பு மாநாடுக்கு திமுக பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு, பர்சனல் அட்வைஸ். ஆளுக்கு 10 பேர் திருத்திருங்கப்பா, இதுதான் திமுக எதிர்பார்க்கமா? எத்தனை கடைகளை மூடுவீங்க நீங்க? ரஜினி அவர்களை வரவிடாமல் வச்சு அடித்தோம். விஜய் அவர்கள் அதாவது தாவேக்காவை வர வச்சு அடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்தத்தில் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தொடர்ச்சியாக சொல்லி என்னைக்கு தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் பொருட்டாவே எடுக்கல. நீங்கள் நான் இது சொல்ல வேணாம்னு நினைச்சேன். மறுபடியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுனால நான் சொல்ல. அவங்களும் பேசுறாங்க, அதனால தான் கேள்வி. அதை சொல்றேன் இல்லையா? நீங்கள் எதன் அடிப்படையில் பேசுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எது உங்களை பதட்டப்படுத்தி இருக்கிறது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளரான திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கை, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் எடப்பாடி அவர்கள் கூட மீட்டிங் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படித்தோம். இந்த அறிக்கையில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் அதிமுகவோட கூட்டணியே இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லை இப்போ இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இது முதல்ல எங்கேருந்து வருகிறது, ஏன் இந்த விளக்கம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நேற்று ஒரு பிரதானமான செய்தித்தாள்களில் முதல் பக்க செய்தி அவங்க தொடர்ச்சியாகவே நாங்கள் ஊழல் பட்டியல் தயாரிக்க போகிறோன்னு செய்தி போடுறாங்க. முதல்ல அந்த அம்பேத்கர் விழாவில் 2 பேரும் இணைந்து பேச போகிறாங்கங்கிற பல செய்திகளை எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. இது அதிகாரப்பூர்வ செய்திகள் மாதிரி ஒரு தவறான செய்தி நோக்கத்தோடு சித்தரித்து போடுறாங்க. ஏன்னா அந்த ஊழல் பட்டியல் குறித்தெல்லாம் நாங்கள் தயாரிக்கணும்னு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவோம், எல்லா ஊடக நண்பர்கள்ட்டையும் சொல்லுவோம். அவங்க ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரியும், அதில் ஏதோ நாங்கள் ஊழல் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்க மாதிரியும், அவர் ஏதோ அண்ணாமலை ரூட்லேயே போகிறாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பண்ண போகிறாருன்னு என்னென்னமோ இல்லாத கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த தினங்கள் அது எங்கே போகுதுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி பேசிட்டாங்க. அவங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கிட்டாங்க, இவங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போகிறாங்கன்னு என்னென்னமோ கதைகள் எல்லாம் அவங்க சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அதை மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் முதலில் ஏற்படுது. ஏன்னா ரொம்ப தெளிவாக மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசும்போது என்ன சொன்னார், தேர்தல் அரசியலில் நம் நிலைப்பாடு என்பது நாம் 100% சிங்கிள் மெஜாரிட்டியாக வருவோம், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கிறோம், எல்லோருடைய உள்ளத்துலையும் இருக்கும். நமக்கு நம்மளை கடந்து யாருமே போக மாட்டாங்க, நமக்கு மக்கள் முழு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, 100% நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அதே நேரத்தில் கூட்டணிக்காக யாரும் வந்தால் அவர்களை அரவணைப்போம் அங்கிறத செய்தி. ஸோ முதல் கேள்வி, 2ஆம் கேள்விங்கிறத செய்தி. அது ரொம்ப தெளிவாக சொன்ன பிறகு கூட்டணி போவீங்களா, கூட்டணி போவோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம், நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கூட்டணி போயிட்டு, ஐயா எங்களுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பீங்களா, ஐயா எங்களுக்கு அமைச்சர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழக வெற்றிக் கழகம் 2026 தனித்து ஆட்சி அமைக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். கூட்டணிக்கு வந்தாங்கன்னா எங்கள் தலைமையில் கூட்டணி நடக்கும். நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களோட தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் தலைமையில் கூட்டணி நடக்குங்கிறதா தெளிவுபடுத்திட்டோம். தெளிவுபடுத்திய பிறகும் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டே இருக்கு. நீங்கள் அதிமுக போகிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் சொல்லிட்டோமே, நாங்கள் எந்த ஒரு கட்சியோடையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் பேசலை. பல நேரங்களில் அந்த கட்சி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அந்த கட்சி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அவங்க கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறாங்களா, அது அவர்களோட நிலைப்பாடாக இருக்கலாம். சில கட்சிகள் நம்மளை நோக்கி வரலாம், ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம். எந்த இடத்துலையும் நம்ம இந்த கட்சி நம்ம அணுகிறோம், இல்லை இந்த கட்சியோட கூட்டணி வார்த்தை பேசிகிட்டு இருக்கோம், மறைமுகமாக சொல்லி நேரடியாக சொல்கிறேன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா எங்கேயுமே நாங்கள் யாரையும் போய் அணுகி அந்த அவசியமே முதல்ல இல்லை எங்களுக்கு. அதை ரொம்ப தெளிவுபடுத்திட்டோம். அவசியமே இல்லை அப்படிங்கிறது ஒரு அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஆரம்பித்து 9 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்குது. அவசியமே இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஓட் பேங்கும் தாவேக்கா கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இதோட பழைய கட்சி காங்கிரஸ். 2014 காங்கிரஸ் என்ன ஆனாங்க, எதிர்கட்சியாக வர முடியல. 2019 என்ன ஆனாங்க, எதிர்கட்சியாக வர முடியல.
எவ்வளவோ பெரிய பெரிய கட்சிகள்லாம் அப்படிங்கிற இடத்துல துறை தெரியப்பட்டு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீங்கள் சரி இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வரேன். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்போ எலெக்ஷனில் பார்த்தோம். நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ ரைஸ் ஆனாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு எதிர்கட்சி கிடையாது. அதனால் அரசியலில் ஒரு பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி, நிலையான வாக்கு வங்கி, இது எல்லாமே தப்பு. இது வந்து நாங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, அவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே புதிய தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறி தானே இருக்குது. திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. எதிர்கட்சியாக கூட நடுவில் ஒரு சில கட்சிகள் இப்போ 2011 தேமுதிக வந்தாங்க. மறுபடியும் சூழ்நிலை மாறிடுச்சு. திமுக அதிமுக 2021 திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தானே வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து யோசிச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ? இல்லைங்க, நீங்கள் ஏன்னா திமுக அதிமுக சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் கட்சிகள் அவங்க பார்க்கல. மீறி பார்த்தாங்கன்னாலும் அவர்களை வந்து எப்படி அடக்குவது என்ற வேலைகளை பார்த்தார்கள். புதிய புதிய ஃபோர்ஸஸ் வரதான் செஞ்சாங்க. எத்தனையோ ஃபோர்ஸஸ் வந்தாங்க. அந்த ஃபோர்ஸஸை ஒன்று எப்படி காலி பண்ணுறது, நேரடியாக காலி பண்ணுறது, எப்படி மறைமுகமாக காலி பண்ணுறது. இப்போ தேமுதிக நீங்கள் சொன்ன மாதிரி 2011 விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்து தலைவரானார். அதற்கு பிறகு என்னாச்சு? அதிமுக திமுக என்ன பண்ணாங்க அந்த கட்சி அப்படிங்கிறது மக்கள் பார்த்து தானே. எதிர்கட்சி ஆனதும் கூட ஏடிஎம்கேவோட கூட்டணி வைத்து தான். பட் ஆனால் நீங்கள் அதை அவ்வளோ ஈஸியாகவும் சொல்லிட முடியாது. நீங்கள் அவங்க ஒரு பலம் கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லையா? விஜயகாந்த் அவர்களுடைய பலம் நமக்கு தேவைங்கிற உணர்ந்த காரணத்தினால்தான் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு கூப்பிடுகிறார். அதனால் அவங்க பலமே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா தனிச்சனே 10% ப்ரூவ் பண்ணவங்க. அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு தான் வராங்க. ஸோ நீங்கள் அதற்கு பிறகு அந்த கட்சிகள் அவங்க எப்படி காலி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த மாதிரி தேவை இருக்காது. ஒன்று ரொம்ப தெளிவாக அவர் சொல்லும்போது, நான் பலரின் முன்னோர்களின் விஷயங்களை படித்துவிட்டு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் களத்தில் என்ன நினச்சி நாங்கள் பார்த்தோம், யாரெல்லாம் வந்தாங்க, எப்படியெல்லாம் ஆட்சி அமைச்சாங்க, யாருக்கு என்ன வாக்கு வங்கி இருந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்து கொண்டு தான் அந்த அரசியல் களத்திற்கு வருகிறேன். முன்னோர்களிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாங்கள் வருகிறோம். சாதாரணமாக வரல இந்த அரசியல் என்ன நினச்சி. அதே நேரத்தில் என்டிஆர் மாதிரியான ஒரு தலைவர் எவ்வளவு விரைவில் அந்த ஆட்சியை பிடிச்சார். மக்கள் மத்தியில் போனார், நடைபயணம் போனார், மக்கள்கிட்ட பேசினார், மக்கள் பிரச்சனையை பேசினார். எல்லாமே மத்தியில் இருக்கிறவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்திற்கான உரிமைகள் என்ன, மாநில உரிமைகள் குறித்து பேசினார். அதனால அப்புறம் சிரஞ்சீவியும் நம்ம பார்த்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சிரஞ்சீவியா இருக்கலாம், இல்லை வந்து இங்கே தேமுதிகவா இருக்கலாம். கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம். சொல்லல அவ்வளவு எளிதாக இவர்கள் ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க, அவ்வளவு எளிதாக கட்சி நடத்த விட மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் கடுமையான ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் கட்சிக்குள்ளே போந்து என்ன பண்ணணுங்கிற பண்ணுவாங்க, வெளியே இருந்து என்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க. எல்லாமே முதல் கேள்வி எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? ப்ரெஷரை தாங்குவீங்களா? கடுமையான ப்ரெஷர் இருக்குங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ரெஷரை தாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் களத்துக்குள்ளே மிக தெளிவாக வருகிறோம். நீங்கள் வந்து 2 படத்தை கமிட்மெண்ட் முடிச்சுட்டு முழு நேரமாக நான் அரசியலுக்கு வருகிறேன். கேரியரில் இருக்கும்போது ஒருத்தர் வர்றாருன்னா எதற்கு ஒரே ஒரு காரணம், இதெல்லாமே நடக்கும். ஒரு வருஷம் நம்மளை எல்லா திசையிலிருந்தும் நமக்கான விமர்சனங்கள் பண்ணுவாங்க, தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணுவாங்க. அது இணையத்தில் நடக்கும், நேரடியாக நடக்கும். நம்மளுடைய கட்சிக்காரர்களை விலை பேசுவார்கள், அவர்களை மிரட்டுவார்கள், எல்லாமே நடக்கும். இது எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கத்தான் போகின்றோம். நாங்கள் அதையெல்லாம் மீறி தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறோம். அதனால் ஒரு ரொம்ப தெளிவான பாதையில் தான் நாங்கள் இருக்கோம். அதனால் யாரையுமே நீங்கள் வந்து இது சின்ன ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ், இந்த ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல். எல்லோருமே ஜீரோவில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு தேர்தலுக்கு வந்துட்டார், ஓகேங்க, திமுக ஏற்கனவே வந்து 20% வாக்கு வங்கியில் தான் வராங்கன்னா அப்போ 20% எடுத்து மக்கள் வச்சுட்டாங்களா? இல்லையே. 2017 இவங்க என்ன ஆனாங்க? ஆர்கேனர் இடைத்தேர்தலில் டெபாசிட் காலி. இடைத்தேர்தலும் பொது தேர்தலும் ஒன்றா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஏன் அப்புறம் காசு கொடுக்குறாங்க? ஒன்று கிடையாதுங்கிறதானே காசு கொடுக்குறாங்க. 2010 நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாக்கு வங்கி ஃபிக்ஸட் வாக்கு வங்கி தானே. ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவிற்கான வாக்கு வங்கி இருக்குல்ல. அப்போ ஆர்கே நகரில் தோக்குறாங்கன்னா அப்போ திமுககாரங்களை ஏன் ஓட்டு போடலங்கிறான்னு கேள்வி எழும். திமுககாரங்களை அவளை தோக்கடிக்கும். 2011 பலமான கூட்டணி, நீங்கள் இன்றைக்கி ஒரு பலமான கூட்டணி சொல்கிறீங்க இல்லையா? பாமக இருந்துச்சு, விசிக இருந்துச்சு. அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படுகிறது, 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். நீ வட மாவட்டத்தில் அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி வந்திருக்கணும்? திமுக ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்கணும்ல. நீ யோசிச்சு பாருங்கள். வட மாவட்டங்களில் வன்னியர்களும் நீங்கள் வந்து பட்டியலினத்து மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கணும்? வரலையே. நீங்கள் வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க, விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வருகிறார் என்றால் ஒரு ஃபிக்ஸட் வாக்கு வங்கிங்கிறது கிடையாது. எல்லாரும் இந்த பரீட்சையை புதிதாகத்தான் இறங்கி எழுதுகின்றோம். 2011 திமுக அதிமுக தவேக மற்ற எந்த கட்சிகள் இருந்தாலும் அவர் எல்லோருக்குமான போட்டியாகத்தான் இது இருக்க போகின்றது அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கணும். வரலாறுகள் இருக்கான என்டிஆரோட வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கள் பணி செய்ய வந்தவர்கள் மக்களால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுவார்கள். ஏன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறார்கள் பார்த்துருப்பீங்க. மாநாட்டிற்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஃபோக்கஸ், மாநாட்டுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு, என்ன செய்ய போகிறார். இந்த மாநாட்டிற்கு பிறகு நமக்கு கிடைத்த ஃபோக்கஸ், தொடர்ச்சியாக மக்கள் நம்மள்ட்ட எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும், எங்களுக்காக போராடணும்னு மக்கள் நம்மள்ட்ட வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே அப்போது நம்ம இவரை ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறத
மக்களும் இன்று உணர்ந்து பேச துவங்கியுள்ளார்கள் தான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, இதில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் வந்து அதான் முதல்ல கேட்ட மாதிரி இப்போதைக்கு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லை எப்போவுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்? இல்லைங்க, அதை சொல்ல நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக வருவோம். கூட்டணி ஆட்சியும் வந்தாலும் நாங்கள் கொடுப்பதை அவர்கள் வாங்கி கொள்ள தயாரா, எங்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி என்பது இருக்கும். கட்சிகளுக்கு அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களை நோக்கி வர தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறது. இதில் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எங்கள் கீழே வருவதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் அவர்களிடம் தான் வைக்க வேண்டுமே தவிர, தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக சொல்லிவிட்டது, நாங்கள் அதிமுகவில் எந்த ஒரு கட்சிக்கு நம்ம சபார்டினேட் ஃபோர்ஸாக போக மாட்டோம், இரண்டாம் சக்தியாக போவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை நாங்கள் எங்களோட பொதுச்செயலாளர் மறுபடியும் தெளிவுபடுத்தியிருக்கார். முதன்மை சக்தியாக வருவோம் என்ற அதே சொல்லு தான், என்னைக்கா இருந்தாலும் முதன்மை சக்தி தான், அது மக்கள் அரங்கத்திலும் சரி தேர்தல் அரசியலும் சரி தான் தெளிவுபடுத்தியுள்ளார். இதில் இந்த ஒரு கேள்வி ஏன் வருது அப்படின்னா வந்து அதிமுகவோட வந்து தாவேக்கா வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அது தலைப்புச் செய்தியாக மாறக்கூடிய அளவுக்கு போகுது அப்படின்னா, அன்னைக்கு மாநாட்டில் பேசும்போது அதிமுகவை பற்றி எதுவுமே பேசலை. இது குறித்து நீங்கள் சொன்ன எடப்பாடி அவர்கள்ட்டே கேட்கும்போது எதுவுமே பேசலைன்னா குறை இல்லை அப்படின்ட்டு தான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு போனார். ஏன் பேசலை? அதிமுக கூட ஏதாவது ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா ஏதாவது துண்டு போட்டு வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வேற போச்சு. அதனால தான் இந்த கேள்விகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இல்லைங்க. நீங்கள் துண்டு போட்டு வைக்கிறதாக இருந்தால் இந்த அறிக்கை இன்னைக்கு வந்திருக்காதுல்ல, பொதுச்செயலாளர் சொல்றாருல. அதான் இந்த அறிக்கையில கூட இப்ப மறுபடியும் கேட்பதற்கு உண்டாது என்ன, இப்போதைக்கே எப்போதைக்கே அப்படிங்கறத மறுபடியும் வருது. இல்லைங்க, அதாங்க எப்போதைக்கும் ஒன்று ஸ்டாண்டு, ஒரு கிளியர் ஸ்டாண்டு, எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் யார் இருக்கிறார்கள் ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வந்தாங்கன்னா அதிமுக வந்து அந்த நேரத்தில் தான் தலைமை முடிவு செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேள்வி என்பது நீங்கள் கரப்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு கரப்ஷன் கபடதாரிகள் என்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்கு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கேன். ஆமாம், கரப்ஷன் கபடதாரிகள் என்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்கின்றது. எல்லா இடங்களும் அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவோம் நிச்சயமாக. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த தேர்தல் அரசியலுக்குள் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மக்கள் வந்து அந்த எந்த குறைகளை சொல்கிறார்களோ, எந்த விமர்சன பார்வை வைக்கிறார்களோ அதை நாங்களும் எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்போ கேள்வி என்பது அந்த நேரத்தில் அவர்கள் வரப்போகிறார்களா, நம்பர் 1. வந்தால் நீங்கள் தலைமை என்ன முடிவு செய்யுங்கிறது நம்பர் 2. கூட்டணிக்கான காலம் என்பது 2026. நான் சொல்கிறேன், இது பேசிக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் 100 விவாதங்கள் கூட நம்ம பண்ணுவோம். ஆனால் அதற்கான காலம் 2026. 2026 நம்ம ஒரு பலம் பொருந்திய, இன்னும் ரொம்ப நம்பர்ஸில் சொல்லணும்னா, நம்மள்ட்ட 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸ். மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க. நீங்கள் வந்து ஏன்னா பல தடவை நான் வந்து இது கிளியர் பண்ணியிருக்கேன். 2 கோடி உறுப்பினர்கள் மற்ற கட்சிகளுக்கும் நமக்குமான வேறுபாடு இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆப் பேஸ்டில் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த 2 கோடி உறுப்பினர்கள் என்பது உண்மையான டேட்டா என்னங்கிறது நமக்கு தெரியும். அது வந்துருச்சுன்னா நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண முடியும். யாருமே டிபெண்ட் பண்ண சென்ஸ் நம்ம வந்து கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராட்டி சரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போங்கிறதானே உண்மை. ஓகே, இதில் இன்னைக்கு இன்னொரு விஷயம், அதாவது பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2026 கண்டிப்பாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக அரசியல்வாதிகள் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள்லாம் விட்டுருவோம். ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையான பத்திரிகையாளர்கள் இன்னமும் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அவங்க சொல்கிறது வந்து எடுத்த உடனே ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அதுவும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத விஷயத்த வந்து கிட்டத்தட்ட கொடி அறிமுகம் மாநாடுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் புஷ்யானந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துலையும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் திமுகவினுடைய கூட்டணி வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத திமுக சொல்லலை, விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுகவினுடைய எடப்பாடி அவர்களும் கூட்டணி ரிலேட்டபிளான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் 2026 தாவேக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எந்த விஷயம் உங்கள்கிட்ட நம்பிக்கையா இருக்கு? ஒன்று, ஏன் வந்து திமுகவை அரசியல் எதிரியாக சொல்கிறோம், இல்லை ஏன் இந்த காலத்தில் நம்ம முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான தேவை இருக்கிறதா, இல்லை அந்த மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கிறதா? இருக்குது. மக்கள் அதை உணர்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சி என்பது மோசமான ஆட்சியாக இருக்கின்றது. திமுக ஆட்சி மோசமாக இருக்கின்றது. 2-3 உதாரணங்களே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட கொள்கை விளக்கங்களில் சொல்கிறோம். முதல்ல அவர் தலைவர் பேசுறது வந்து எடுத்துக்கோமே, கரப்ஷன் கபடதாரிகள். பிடிஆர் அவங்களோட ஆடியோ நீங்கள் கேட்டிருக்கலாம். கடந்த வாரம் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து எவ்வளோ நில அபகரிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு அமைச்சர் மேலும் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஊழல் புகார் இருக்குது. செந்தில் பாலாஜி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னொரு பக்கம் இன்ஸ்டிடியூஷனாக லோகாயுக்தா போன்ற விஷயங்களை இவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்று. எல்லா மக்களும் தொடர்ச்சியாக சொல்கிறது என்னங்க, எல்லாத்துலேயும் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க, ஊழல் கடுமையாக இருக்குங்க, கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அவர் துரைமுருகன் மலையை அங்கே சம்பாதிக்கிறாரு, கே நேரு இங்கிட்ட மலையை வெட்டி சம்பாதிக்கிறாரு,
கனிம வளங்களை காலி பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் கனிம வளங்கள் வந்து முன்னைக்கும் இப்பைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்பது, ஒரு நாளைக்கு 100 லாரி கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர், அவரோட பையன் எல்லாரும் சேர்ந்து கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலும் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் ஊழல் 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 தான். எந்த ஊழல்? கரப்ஷன் கமிஷன் சொன்ன அதே விஷயங்களை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. முன்னாள் ஆண்டவர்கள் மேலே நாங்கள் வந்து வழக்கெல்லாம் போடுவோம், தனி நீதிமன்றங்கள் அமைப்போம். ஏதாவது நடந்துச்சா? ஆட்சியாளர், ஆமாம், முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு வந்து ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்கள் அமைப்போம். அவர்கள் மேல் வந்து இருக்கும் ஊழல் வழக்குகள்லாம் தூசு தட்டுவோம். என்ன பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும்? எதுவுமே பண்ணல. அப்போது ஊழல் குறித்த உங்களுடைய பார்வை என்பதே மிக மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் எல்லாரும் தெரியும். நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கா? கிளாம்பாக்கம் எடுத்துக்கங்க. இப்போ வேட்டி சேலையை நீங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லா கவர்மெண்ட்ஸும் வேட்டி சேலை கரெக்டாக பொங்கல் கொடுத்துருவாங்களா? கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 3 வருஷமாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு வந்து சரியாக மக்களுக்கு வேட்டி சேலை கூட கொடுக்காம இருக்கிறாங்க. ஆட்சி வந்து கொரோனா நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பதவியேற்று வந்தாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், பதவியேற்று வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் கழிச்சும் நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? விடியல் பயணம், கொரோனாவிற்கு நாங்கள் 4000 ரூபா கொடுத்தோம். இதே கதையை தான் சொல்கிறாங்களே தவிர இதற்கு அடுத்த தொகையை விட்டுட்டீங்களே. சரி, மகளிர் உதவித்தொகை நீங்கள் ஒரு ப்ரெஷரில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பண்ணாங்க. நீ அதான் சொல்கிறேன், மொத்தம் 506 விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் நம்ம பேசணும். இதை விட தாண்டி நாங்கள் சொல்லாமல் திட்டம், புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்கோம். நானே சொல்கிறேன். அதே மாதிரி பசங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா காசு கொடுக்குறோம், ஒரு பேர் வச்சு கொடுக்குறோம். ஓகே, இதை தாண்டி நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்களை எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? ஒரு பார்வையாளர் நீங்கள் மறுபடி நாங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நாங்கள் விடியல் பயணம் செஞ்சுட்டோம், நாங்கள் 1000 ரூபா காசு கொடுத்துட்டோம், 4000 ரூபா காசு கொடுத்துட்டோம். இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு சாமானியன் எதிர்பார்த்த ஆட்சி மக்கள் எதுக்காக வாக்களிச்சாங்க? ஏற்கனவே இவரை பார்த்துட்டோம். இந்த வாட்டி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறோம்? ரொம்ப நாளாக அவர் வந்து ஆட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஒருவேளை ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். கவர்னன்ஸில் நல்ல கவர்னன்ஸ் இருக்கா? ஊழல் இல்லாத ஆட்சி, இவர் சொல்கிறாரே கரப்ஷன் கமிஷன் சொல்கிறாரு, அது இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்குறாரா? எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆன கவர்மெண்ட்டை மக்கள் எப்படி தூக்கி பிடிப்பாங்க? நீ கூட்டணி கட்சிகள் தூக்கி பிடிக்கலாம். இதுதான் வந்து கூட்டணி இன்டாக்ட் இருந்தால் போதுங்க, நமக்கு ஒரு 3% இருக்குது, அவருக்கு ஒரு 12% இருக்குது, இவருக்கு ஒரு 10 இருக்குது, எல்லாம் சேர்த்து அது அரித்மெட்டிக்ஸ் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. 1+1 0 கூட ஆகும். அது ஆகும். ஏன்னா இந்த மோசமான ஆட்சிக்கு இந்த கூட்டணியில் இருப்பவர்களும் ஒரு காரணமாக இருக்குது. என்ன பெருசாக கேள்வி கேட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இல்லை கேள்வி கேட்டீங்க சில நேரங்களில், அதை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களா? மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. மது ஒழிப்பு மாநாடுக்கு திமுக பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, பர்சனல் அட்வைஸ். ஆளுக்கு 10 பேர் திருத்திருங்கப்பா. இதுதான் திமுக எதிர்பார்க்குறோமா? எத்தனை கடைகளை மூடுவீங்க நீங்கள்? எத்தனை கடைகளை எப்போ மூட போகிறீங்க அப்படிங்கிறதான கேள்வியாக இருக்கணும். இவ்வளோ பிராண்டு வருது. நீங்கள் வந்து மறுவாழ்வு மையங்கள் இல்லாமல் நிறைய பேர் மக்கள் திண்டாடுறாங்க. ப்ரைவேட் மறுவாழ்வு மையங்கள் இருக்குது, அரசாங்கத்துறையில் மறுவாழ்வு மையங்கள் இருக்கானா? அதுவே இல்லை. குடியிலேருந்து ஒருத்தர் வெளியே வரும்னு நினைக்கிறாரு, அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க? போதை கலாச்சாரம் கம்ப்ளீட்டாக இருக்குது. வெவ்வேறு வகையில் மது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து கஞ்சா கடத்துறான், மெத்து கடத்துறான், திமுக காராகவே இருக்காரு. இவ்வளோ மோசமாக இருக்குன்னா இது எல்லாவற்றும் சேர்த்து மக்கள் இடைப்படுவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ஊடகங்கள் இதெல்லாம் பேச தவிர்க்கலாம். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிபேட்டாக உட்காந்து பேசினா அவர்களுக்கு சிக்கல்கள் சவால்கள் இருக்குது. ஆனால் ஒரு காமன் மேனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது இது நிலையான வாக்கு வங்கி, நிலையாக இத்தனை பேர் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாகவே அது ஒவ்வொரு வாட்டியும் உடைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. மறுபடியும் உடைக்கப்படும். அதை சேலஞ்ச் பண்ணுறவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்திருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இருப்போம், தொடர்ச்சியாக வேலை செய்வோம், மக்கள் அங்கீகாரத்தை பெறுவோம், ஆட்சி அதிகாரத்தை பெறுவோம், மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் இருப்போம். இவ்வளவு நம்பிக்கை இருந்தும் ஏன் இன்னும் ஒரு அன் அவைலபிலிட்டி தாவைக்கா கிட்ட? எதில் சொல்கிறீங்க? இப்போ சமீபத்தில் வந்து இந்த கிண்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. யாருமே ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்க முக்கிய நபர்கள் யாருமே போய் பார்க்கல. ஆனால் கள்ளச்சாராயம் விவகாரம் கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ தலைவரே வந்து போய் பார்த்தாரு. ஸோ இன்னமும் இந்த ஒரு அன் அவைலபிலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே? இல்லைங்க, அதாவது நீங்கள் கள்ளச்சாராய விவகாரம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தையுமே ஒழுக்கிய ஒரு விவகாரம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மரணங்கள் விழுந்துக்கிட்டே இருக்குது. அது தலைவர் வந்து தாங்கிக்க முடியாமல் நம்ம போகணும். எனக்கு இந்த ஏன்னா அன்னைக்கும் பாதுகாப்பு சிக்கல்களாம் அவருக்கு இருந்தது. இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போனார், மக்களாக நின்னார், பார்த்தார், வந்தார். அது ஒன்று. நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பல நேரங்களில் எங்கள் பொதுச்செயலாளர் பல இடங்களுக்கு போகிறார். அவர் பொதுச்செயலாளர் அவர்கள் தான் போய் ஒவ்வொரு ஊரில் நடக்கிற சில விஷயங்களுக்கு அவர் கலந்துக்கிறாரு. மாவட்ட ரீதியாக சில விஷயங்கள்லாம் கலந்துக்கிறார். நீங்கள் இந்த அன்னைக்கு எங்கள் பொதுச்செயலாளர் வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. நீங்கள் வந்து அவர்கள் ஒவ்வொரு ஊராக கட்டமைப்பை நம்ம வந்து கட்டமைப்புக்கான பொறுப்புகள் போடணும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கட்டமைப்புக்கான பொறுப்புகள் போடணும். இதற்கும் வந்து நீங்கள் இது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக தான் இருக்குது.
இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் இல்லை பொதுச் செயலாளர் அவர்களை மையப்படுத்தி இருக்கிறது. இது வந்து இன்னும் பல நிர்வாகிகள் வரும்பொழுது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஓகே. இதில் தருமபுரி தொகுதியில் ஏதோ ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து சொன்னாங்க. சொன்னது வந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரே வந்து சொன்னார். உண்மையா? அவர் சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த செய்திகள் சொல்கிறாங்க. சிவா அவர் பேர். அவர் செய்திகளும் போட்டிருந்தாங்க, ஆடியோலாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவதுங்க வீடியோ வீடியோ வந்துருச்சு இல்லையா? எல்லோருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. நான் அதான் நீங்கள் இப்போ எங்களுடைய ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற இல்லை ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மதுரையில் முன்னாடி செய்திகளாக வந்துச்சு. மதுரையில் நிற்க போகிறார், நாகப்பட்டினத்தில் நிற்க போகிறாரு, ராம்நாடு நிற்க போகிறார் செய்தியெல்லாம் வந்துச்சு. ஒருத்தர் சொல்லுவார் மதுரையில் நிற்கட்டும் பாரு, ஒருத்தர் வந்து இல்லைங்க திருப்பத்தூரில் நிற்கட்டும் பாரு, ஒருத்தர் இல்லைங்க சென்னையில் நிற்கிறதாங்க கரெக்டாக இருக்கும் பாரு, ஒருத்தர் திருச்சியில் நிற்கிறது கரெக்டாக இருக்கும். இப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது முதலமைச்சர் தொகுதி இல்லையா? நீங்கள் எங்கே வரீங்கனாலும் அது முதலமைச்சர் தொகுதி. அப்போ கூடுதல் ஃபோக்கஸ் கிடைக்கும். நீங்கள் மற்ற நிர்வாகிகளுக்கும் அது கூடுதல் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் தலைவர் எப்படி யோசிப்பார்னா, இவர் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். பல இடங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து அவர் போய் பேச வேண்டியது இருக்கும், பொதுச்செயலாளர்கள் போய் பேச வேண்டியது இருக்கும், மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேச வேண்டியதாக இருக்கும். அப்போது அதையெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணி எது நமக்கு சரியாக இருக்குமோ அதுதான் டிசைட் பண்ணுவாங்க. டூ இயர்லி இந்த தொகுதியெல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்லை டிசைட் பண்ணி நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து நாளைக்கு தலைவர் தொகுதின்னு ஒன்று சொல்லி அதற்கு தான் கூடுதலாக எஃபோர்ட்ஸ் பண்ணணும் கிடையாது. எல்லா இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. தொகுதியெல்லாம் டிசைட் பண்ணி நாங்களே சொல்லுவோம். ஓகே. இந்த ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசின ஒரு விஷயம், ஏன்னா தாவேக்காவை சமீப காலத்தில் ரொம்ப அதிகம் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள். கிட்டத்தட்ட சீமானையும் தாண்டி அவர் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ரஜினி அவர்களை வந்து வரவிடாமல் வச்சு அடித்தோம், விஜய் அவர்கள் வந்து அதாவது தாவேக்காவை வந்து வர வச்சு அடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், ஆக மொத்தத்தில் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தொடர்ச்சியாக வந்து சொல்லி என்னைக்கு தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க? வர்றவங்களை அடிக்கிறது, வராதவங்களை அடிக்கிறது. இதே கேள்வியை தாவேக்காட்ட திருப்பி கேட்டேன். நாங்கள் அந்த மாதிரி செய்யவே இல்லையே. நாங்கள் அதான் சொல்கிறோம், கடந்தில் போகிறோம். நாங்கள் அவங்களை பொருட்டாக எடுத்துக்கலங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் பொருட்டாகவே எடுக்கல. நீங்கள் நான் இது சொல்ல வேணாம்னு நினச்சேன். மறுபடியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுனால நான் சொல்கிறேன். அவங்களும் பேசுகிறாங்க, அதனால தான் கேள்வி. அதை சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் எதன் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எது உங்களை பதட்டப்படுத்தி இருக்கிறது? நாங்கள் கொள்கை முரண்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், நாங்கள் திராவிடமும் பேசலை, தமிழ் தேசியமும் பேசலாம். நாங்கள் பேசுகிறது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். நீங்கள் திராவிடமா தமிழ் தேசியமா இந்த கதைகள் இல்லை, ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தயவு செய்து டாக்குமெண்ட்டை பாருங்கள். எங்கள் தலைவர் என்ன பேசினாருன்னு மறுபடி பாருங்கள். அதை பார்க்காமலேயே நீங்கள் வந்து திராவிடத்தை தமிழ் தேசியம் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம். ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் மேலே லேபிள் ஒட்டாதீங்க. மறுபடியும் இந்த வீடியோ வேணால் நீங்கள் போட்டு கூட பாருங்கள், அவர்களுக்கு கூட அனுப்புங்க. அதனால் நாங்கள் வந்து சின்ன சின்ன கட்சிகளை அடிக்கணும், சின்ன சின்ன கட்சிகள் இருந்து அது இயல்பாகவே வந்து வாக்கு வரும். நான் வந்து இந்த கட்சியில் தான் வரப்போது, அந்த கட்சியில் எல்லா கட்சியிலேருந்து வாக்குகள் வரும். அதனால் அவர்களெல்லாம் நாங்கள் கடந்து தான் போக விரும்புகின்றோம். எங்களுடைய அரசியல் எதிரி யார் என்பது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் வந்து முன்னாடி மாதிரி வீடியோ போடுவார், இன்றைக்கு ஒரு மாதிரி வீடியோ போடுவார். அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அது பண்ணுறாரு. எங்களை யானை வந்து எப்படி இருந்தாலும் பலம் என்கிற மாதிரி எங்கள் தளபதி எப்படி இருந்தாலும் பலம், அந்த பலத்தை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவரை வைத்து வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.